Hello friends, welcome to மெட்ராஸ் சமையல். இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல சிக்கன் பிரியாணி பிரஷர் குக்கர்ல எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாம இது ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஏன்னா வந்து சிக்கன் அப்புறம் ரைஸ் அப்புறமா நம்ம சேர்க்கக்கூடிய அந்த ஃப்ரெஷ்ஷான பிரியாணி மசாலா எல்லாமே சேர்ந்து ஒரே குக்கர்ல வேகிறதுனால நமக்கு ரொம்ப டேஸ்டான பிரியாணி கிடைக்கும். நான் வந்து எப்பவுமே பிரியாணி செய்யும்போது வந்து பிரியாணி மசாலாவை ஃப்ரெஷ்ஷாக தான் அரைப்பேன். அப்போதான் பிரியாணி ரொம்ப நல்ல வாசனையா இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பிரியாணி மசாலா பண்ணிடலாம். ஒரு பேன்ல ஒரு பிரியாணி இலை, 4 கிராம்பு, ஒரு நட்சத்திர சோம்பு, ஒரு ஜாவித்ரி, 1 இன்ச் பட்டை, 4 ஏலக்காய், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, அப்புறமா 2 டீஸ்பூன் மல்லி சேர்த்துட்டு இது ஒரு 2 நிமிஷம் மிதமான சூட்டில் வறுத்துக்கோங்க. இது நல்லா வறுப்பட்டாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதை பவுடர் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட பிரியாணி மசாலா தயாராகிடுச்சு. ரொம்ப நல்ல வாசனையாக இருக்குது. நீங்கள் வந்து இதவே கொஞ்சம் அதிகமாக செஞ்சு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு பிரியாணி செய்கிறப்போலாம் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும். இப்போ பிரியாணி பண்ணுறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்திருக்கேன். அதே மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் எடுத்திருக்கேன். நெய் வந்து பிரியாணிக்கு நல்ல ரிச்னஸ் கொடுக்கும். இப்போ நம்ம எண்ணெயை சூடு பண்ணிடலாம். அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்ததுக்கு அப்புறமா 2 பிரியாணி இலை, 3 ஏலக்காய், 3 கிராம்பு சேர்த்துட்டு நம்ம வெங்காயம் சேர்த்துடலாம். நான் இன்னைக்கு 250 கிராம் வெங்காயம் எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த வெங்காயம் கொஞ்சம் பொன்னிற ஆகிறது வரைக்கும் இதை வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி பொன்னிற ஆயாச்சு. இப்போ இதில் 3 பச்சை மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சியோட பேஸ்ட், 1 டேபிள் ஸ்பூன் பூண்டோட பேஸ்ட் சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிட்டு இதோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா நம்ம மசாலாலாம் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சிருக்க பிரியாணி மசாலா, அப்புறமா காரத்துக்கு ஏற்ப 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் மிளகாய் தூள் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி லைட்டாக மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம தக்காளி சேர்த்துடலாம். ஒரு தக்காளி சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா வதங்கி பேஸ்ட் ஆகுறது வரைக்கும் இதை நம்ம வேக வச்சிடலாம். தக்காளி வந்து முழுசாக இருந்தால் நல்லா இருக்காது. இப்போ எல்லாமே வதங்கி நல்லா பேஸ்ட் ஆயாச்சு. இப்போ இதில் கொஞ்சம் புதினா இலை, அப்புறமா கொஞ்சம் மல்லி இலை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது ஒரு வாட்டி லைட்டாக மிக்ஸ் பண்ணிட்டு 1/2 கப் தயிர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை மறுபடியும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம சிக்கன் பீசஸை சேர்த்துடலாம். நான் இன்னைக்கு வந்து 500 கிராம் சிக்கன் பீசஸ் எடுத்திருக்கேன். இது வந்து பிரியாணி பண்ணுறதுக்கு எப்போவுமே எலும்பு இருக்கிற சிக்கன் பீசஸாக எடுத்துக்கோங்க. அப்போதான் பிரியாணி இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறமா 2 கப் பாஸ்மதி அரிசி, அதாவது 400 கிராம் பாஸ்மதி அரிசியை 1/2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அப்புறம் தண்ணி ஃபுல்லாக வடிகட்டிடுங்க. பிரியாணிக்கு எப்போவுமே வந்து சம அளவு சிக்கனும் சம அளவு அரிசியும் இருந்தால் நல்லாயிருக்கும். கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம சிக்கனை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த மசாலாவோட இந்த சிக்கன் பீசஸ் எல்லாம் நல்லா கோட்டார மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். விட்டுட்டு ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் வேக வச்சிருங்க. இப்போ நம்ம சிக்கன் பாதி வந்தாச்சு. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துடலாம். 2 கப் பாஸ்மதி அரிசிக்கு 3 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துடலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்சிருக்க அரிசியும் சேர்த்துடலாம். இப்போ உப்பு இருக்கான்னு சரி பார்த்துக்கோங்க. தேவைப்பட்டா கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு மிதமான சூடில் ஒரு விசில் வேக வச்சிருங்க. அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அது ஒரு 15 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வீடே ரொம்ப நல்ல வாசனையா இருக்கு. இப்போ இது ரெடியா இருக்கும். நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ பாருங்க, அரிசி அப்புறமா நம்ம சேர்த்திருக்க சிக்கன் பீசஸ் எல்லாம் சேர்ந்து ரொம்ப நல்லா வெந்து ரெடியா இருக்கு. இப்போ நம்மளோட சுவையான சிக்கன் பிரியாணி நல்ல வாசனையா தயாராயிடுச்சு. கண்டிப்பா இந்த ரெசிபி வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாவின் சுவை எறும்புகள் மலரட்டும்.